என்ன மச்சான் யோசிக்கிற? ரஞ்சிதா விஷயத்துல கல்பனா என்ன முடிவோட வருவான்னு ரொம்ப டென்ஷனா இருக்குடா. அவ ரஞ்சிதாவை கொல்லுங்கிறதுல தீவிரமா இருந்தா நீ கொன்னுடுவியாடா? மச்சான், நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. அவ முடிவை மாத்ததானே பாப்ப, அப்புறம் ஏன் இவ்வளவு யோசிக்கிற? இது தேவையில்லாத தலைவலிடா. ரஞ்சிதாவை எப்படி என் பக்கம் கொண்டு வருதுன்னு ஆல்ரெடி தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கிடையில இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சமாளிக்கிறது நினைச்சாலே மண்டே. இங்க பாரு மச்சான், ரஞ்சிதா வேணும்னா இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ரஞ்சிதா தான்டா. அவ என்கிட்ட சவால் விட்டது போதாதுன்னு கல்பனா கிட்ட வேற சவால் விட்டுருக்கா. அருண் அவளுக்கு கிடைக்கவே மாட்டான்னு வேற சொல்லியிருக்காடா. அந்த கடுப்புல தாண்டா கல்பனா அவளை கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கா. லேடிஸ் சண்டையில மட்டும் நம்ம தலையை கொடுத்தோம், நமக்கு தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். புரியுது மச்சான், பார்த்து பக்குவமா கல்பனாவை டீல் பண்ணு. அவ சொன்னதை ஏத்துக்க முடியாது, அவளை எதிர்த்தும் பேச முடியாது. அப்படி பேசினா அவ வேற யாருக்கிட்டையாவது அசைன்மெண்ட் கொடுக்கலான்னு நினைப்பா. அவ முடிவை மாத்துற மாதிரி ஏதாவது ஒரு பிளானை போடி. ஹலோ, சார் சார் சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம் சார். சரி சார், நான் அப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். யார் மச்சான் ஃபோன்ல? இவ்வளோ நேரம் டென்ஷனா பேசிட்டு இருந்த, திடீர்னு சந்தோஷமாயிட்ட. கல்பனாவை டீல் பண்றதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குடா. சரி வா, நான் போகும்போது சொல்றேன். வண்டி எடு. ஏதாவது செய்யணும்னா புரியல. அவளை போட்டு தள்ளணும், போதுமா? கல்பனா, ரஞ்சிதாவை கொல்லணும்னு சொன்னதுக்கு தீனையே அவ்வளவு கோவப்பட்டான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவு இருக்கும்? எனக்கு பால சரவ் விடவே கூடாது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சுட்டே இருப்பாரு. ஆனா இன்னைக்கு எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு வெளியே கூட்டிட்டு போக வச்சிடணும். ஈவினிங் வரைக்கும் அவரோட ஒன்னா கை கோர்த்துட்டு சுத்தணும். ரஞ்சிதா விஷயத்துல இன்னைக்கு தெளிவான முடிவு வந்துடணும். பாலா சார் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. ஆனா அவருக்கு தேங்க் பண்ற மாதிரி எந்த கிஃப்டும் நான் வாங்கி கொடுக்கலையே. இன்னைக்கு வேலையை அவர் கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் பாலா சார் இன்னைக்கு நாள் முழுக்க என் கூட இருக்கணும். அதெல்லாம் எதுக்குன்னு கேட்பாரு. ஆனா எப்படியாவது அவரை சம்மதிக்க வச்சிடணும். எவ்வளவு ஆச்சுண்ணா? 200 ரூபாங்க. தேங்க்யூ. கல்பனா எதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கா? ஒருவேளை பாலா சாரை பார்க்க வந்திருப்பாளா, இல்ல வேற வேலையா வந்திருப்பாளா? சாரோட போன்ல பேசுறது பத்தாதுன்னு இப்ப எதுக்கு நேர்லயே மீட் பண்றா? ஆறுதலுக்காக சாரை வந்து மீட் பண்றாளா, இல்ல வேற ஏதாவது விஷயம் இருக்கா? மேடம், பைசா கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பி போயிடுவேன். சாரிண்ணா, எவ்வளோ ஆச்சு? 200 ரூபாய் மேடம். சரிங்க.